உங்களோட பிசி அல்லது லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுற டைமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 5 ஸ்டெப்ஸுங்கிற பார்க்கும்போது ஹார்ட்வேர் சைடான ஸ்டெப்ஸ் கிடையாது. அதாவது ஹார்ட்வேரை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுற அதுக்கான எந்த ஸ்டெப்புமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா விண்டோஸ் உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க இது ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் பண்ணதால கண்டிப்பாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல் வீடியோ போடலாம். இப்போ நம்ம வந்து அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறதையும் பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க, மறு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க உங்களோட லேப்டாப் பிசி வந்து க்ளீன் பண்ணிப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது தான். ரீஸ்டார்ட் வந்து காமன் தான். அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கும் சேம் மெத்தட் தான். மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னா ஃபஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாகிட்டு அதில் ரன் பண்ணக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸ் அல்லது தேவையான ஆப்ஸ் வந்து தேவையில்லாத ஆப்ஸும் ஸ்டாப் ஆகிடும். அதாவது ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஆப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அதாவது ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுறது. சேம் மொபைலுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து கீழே வந்து இந்த டாஸ்க் பார், இதே பேர் வந்து டாஸ்க் பார், இதை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரை வந்து கொடுத்துவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், இப்போ ரன் ஆகக்கூடிய ஆப்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா யூஎன்சி சர்வர் இருக்காது. என்னங்கிறது எனக்கே தெரியாது, எப்படி வந்துன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடாப் அப்டேட் சர்வீஸ் அது வந்து யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபோட்டோஷாப் எதுவுமே யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஷாப் ப்ரீமியம் எதுவுமே யூஸ் பண்ணலாம். அதனால் அது ஓப்பனாக அது ரன் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இது ரன் ஆகிட்டு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ்ட் இன்புட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான தேவையில்லாத ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இந்த விண்டோஸ் பவர் செல், உங்களுக்கு யாராச்சும் இந்த விண்டோஸ் பவர் செல்லை டிசேபிள் பண்ணுற மெத்தட் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை எப்படி டிசேபிள் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதை டிசேபிள் பண்ணலாங்கிற வீடியோ போட்டதும் 2 மெத்தட் வச்சு வீடியோ போட்டு அது 2 மெத்தடவே ஒர்க் ஆகலை. வீடியோ எண்ணில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும் தான் போட்டுப்பேன். இந்த வீடியோ நான் சொல்கிறேன், அந்த மெத்தட் எனக்கு ஒர்க்கே ஆகலை. இதில் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி என்ட்ராஸ் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாட்டு தான் நான் வந்து என்ட்ராஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து இதில் தேவையில்லாததை வந்து என்ட்ராஸ் கொடுத்து இதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவோம். இது வந்து 2ஆவது மெத்தட். 3ஆவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறது. அதாவது உங்களோட சிஸ்டம் வந்து ஆன் ஆகிற டைம் வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாமே ஆன்லைன் இருந்துன்னா, அதாவது எனேபிள் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பும் சேர்ந்தே வந்து ஆன் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மூலமாட்டு உங்களோட லேப்டாப் ஆர் பிசி ஆன் பண்ணுற டைம் சரி, நார்மலாக யூசேஜ் பண்ணுற டைம் அதை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். சேம் இதே டாஸ்க் மேனேஜரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் செட்டிங்ஸில் காட்டாது பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் செட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தாச்சுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. விண்டோஸில் இருக்கும், பட் வந்து இதில் காணல, ஒரு வேளை ஃபைல் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த ஆப்ஸ், அதாவது தேவையில்லைன்னா இது தேவையானது தான், பட் இதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறது தான் நல்லது. இது எனேபிள் பண்ணக்கூடாது, டிசேபிள் தான் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து டிசேபிள் பண்ணிச்சிருக்கீங்க. இதில் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பயோஸ் டைம் வந்து ஷோ ஆகும் 6.5 செகண்ட். உங்களோட லேப்டாப்பில் எவ்வளோ பயோஸ் டைம் வந்து ஷோ ஆகுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 3ஆவது மெத்தட். 4ஆவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் இருக்காங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. மோஸ்ட்லி வைரஸ் இருந்தாலும் நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய நம்மளோட விண்டோஸ் டிஃபெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஆர் நீங்கள் ஆண்ட்ராய்ட்ஸ் போட்டாலும் கண்டிப்பாக அது ஸ்லோ ஆகும். சேம் டைம் அது வைரஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும், அது 2ஆவது விஷயம். பட் அது போட்டால் கண்டிப்பாக ஷோ ஆகும், கண்டிப்பாக ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேட்டரி டென்ட்டு காரணமாக இருக்கிறதே அதுதான். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிங்க. விண்டோஸ் டிஃபெண்டரே போதுமானதான். இப்போ விண்டோஸ் டிஃபெண்டரை ஸ்கேன் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டர்னு டைப் பண்ணிக்கலாம். அல்லது நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், வைரஸ் ட்ரீட்டுங்கிறத நீங்கள் டைப் பண்ணுவீங்க. வைரஸ் அண்ட் ட்ரீட் ப்ரொடெக்ஷன் இதில் போயிடுச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் கொடுத்துக்கலாம். இதில் போய் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க, அதாவது வைரஸ் ப்ரொடெக்ஷனுக்கான செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு வைரஸ் இருக்குங்கிற ஷோ ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் ரிமூவ் ஆகலை, இந்த மாதிரி தான் காட்டிட்டு இருந்ததுன்னா குயிக் ஸ்கேனுங்கிற கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்தாலே போதும்.
அதில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணிவிங்க. இது என்னன்னே தெரியல. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்கேன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வைரஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து டோட்டல் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணாது, டேரெக்டாக வந்து ஷோ மட்டும் தான் காட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளாடி போய் தான் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது வாட்டே ரிமூவ் ஆகிடும். இதே இது வேறு ஆன்டிவைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வைரஸ் இருந்துச்சுன்னா ஸ்பாட்லேயே அதை வந்து தூக்கி ரிமூவ் பண்ணிடும். அது அதில் ஒரு பெனிஃபிட்டு. பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது இதோட 5வது ஸ்டெப் என்னங்க பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஸ்டெப்பு விண்டோஸ் லேப்டாப் பிசி மட்டும்தான் பண்ணணும். மொபைலுக்கு பண்ணக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட், அதாவது சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது. மொபைலுக்கு வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்டேட் பண்ணுற மூலமாட்டு நிறைய ப்ராப்ளம் வரும். நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. அதே மாதிரி தான் இதுவும். பட் இதில் வந்து கெட்டது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேலே நம்ம எப்போ வேணாலும் ஓஎஸ் மாற்றிக்கலாம். ஓஎஸ் கரெக்ட் ஆச்சுன்னா இப்போ நம்ம வந்து அப்டேட் எப்படி பண்ணலாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்டேட்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் இருக்குது. சிஸ்டம் அப்டேட் கிடையாது. சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா லினோவோட சிஸ்டம் அப்டேட் செக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயும் பண்ணிக்கலாம். நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்க பாருங்க. சேம் டைம் வந்து ட்ரைவர்ஸ்க்கான அப்டேட்டை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ட்ரைவர்ஸ் வந்து அப்டேட்டில் இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவரை நீங்கள் வந்து அப்டேட்டில் வைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது கிராஷ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் விளாட்றீங்க, ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கிராஷ் ஆகும், பிளாக் ஸ்க்ரீன் அடிக்கும். இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் அப் டு டேட்டு லாஸ்ட் செக்டு டுடே 9:08 AM, அதாவது இன்னைக்கு காலம்னா 9:08 வந்து செக் ஆகிருக்கு. நான் செக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே செக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். செக் ஃபார் அப்டேட்ஸ் இது மூலமாட்டு நீங்கள் வந்து ட்ரைவர்ஸை இது மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து உங்களோட மாடல், அதாவது லேப்டாப் மாடல் அல்லது பிசியோட மதர் மாடல் யூஸ் பண்ணி அதோட அஃபிஷியல் சைட்லேருந்து அந்த ட்ரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது வந்து மேனுவலாக பண்ணது. அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிவோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்து அதை வந்து ட்ரைவர்ஸ் அப்டேட் வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே இதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய எல்லா ட்ரைவர்ஸுமே அப் டு டேட்டில் தான் நான் வச்சுருப்பேன். அஃபிஷியல் சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு போடு. செகண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ அப்டேட்டில் வந்து அது அப்டேட் ஆகிரும். ஃபுல் டைம் நெட்டு கனெக்ட் இருக்கிறதுனால ஆட்டோ அப்டேட் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலைன்னா இப்போ அது பண்ணிவிங்க. அப்டேட் பண்ணுறதுல பெனிஃபிட் ஆகிருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லைட்டாக ஸ்லோ அடிக்கும். ஸ்லோ அடிக்கிறது வேறு எதுவும் இல்லை. பழைய ஓஎஸ் வந்து உள்ள அடிச்சிருக்கு. அதை வந்து ரிமூவ் பண்ணலைன்னா அதை வந்து ஸ்லோ அடிக்க தான் செய்யும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து சிஸ்டம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து டெம்பரரி ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே தான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வந்து ஸ்கேன் ஆகிற மாதிரி தெரியல. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்கேன் ஆகலை. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சர்ச்சில் போயிட்டு சிஸ்டம்ங்கிறத டைப் பண்ணிவிங்க. சிஸ்டம் இந்த இருக்குது. சிஸ்டம்ங்கிறத கொடுத்து போய்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அதை கிளிக் பண்ணிவிங்க. இதில் வந்து ஸ்டோரேஜ் சென்ஸுங்கிற இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. சேம் டைம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் இதில் தான் நம்மளோட ஓல்டு ஓஎஸ் வந்து இருக்கும். அதாவது ஓஎஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோன்னா இதில் வந்து ஃபைல்ஸ் இருக்கும். சப்போஸ் இதில் உங்களுக்கு எந்த ஃபைலுமே காட்டலை, இல்லை இதில் காட்டக்கூடியதை டெலிட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு வந்து திஸ் பிசிக்குள்ளாடி வந்து windows.oldங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இது இப்போ வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. இது ஸ்கேன் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். இது வந்து ரிமூவ் பண்ண போட்டாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். விண்டோஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது ஃபைல் ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா வந்து ஓல்டு ஃபைலுங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ட்ரைவர் பேக்கேஜ், டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. லாங்குவேஜ் ரிசோர்ஸ் ஃபைல் என்னெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்து திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணிவிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் சீன் இருக்கும். இதில் உங்களுக்கு windows.oldங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பழைய ஓஎஸ் வந்து டெலிட் ஆகிடும். அதுவும் டெலிட் ஆக டைம் எடுக்கும். ஏன்னா வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதன் மூலம் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் டைம் இதுக்கு மேலே இன்னும் வந்து மெத்தட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் வந்து முடிஞ்ச ஐகார்ட்ஸில் எல்லாமே வரிசையாக வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துருவோங்க. இதன் மூலம் மட்டும் உங்களோட சிஸ்டம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஸ்பீடு இருக்கும். லேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பீடு வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சைடு தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி, ரேமு, ப்ராசஸர், ஜிபியூ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிசி ஆர் லேப்டாப்பாக இருந்தாலும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஹீட் எவ்வளோ தூரம் ஆகுதோ அதுக்கு தகுந்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய தொடங்கும். இது பொய் கிடையாது, உண்மை தான். அதனால் அதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அவர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் தாராளமாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.